தான் புள்ளைய பார்த்து சொல்லுவானா? யோ வாத்தி, கல்யாணன்றது புதுசா ஒரு உறவு வர்றதுக்காக பண்ண வேண்டிய விஷயம்யா. நீ என்னடானா இருக்கிற உறவைய வேணான்னு சொல்லி பையனை தலைமுழுவிட்டு நிக்கிற. எந்த அப்பனும் உன்ன மாதிரி இப்படி கேடு கெட்ட கேவலமான வேலைய பண்ணியே இருக்க மாட்டான். வேணா சண்முகம், இதுக்கு மேலே நீ கோவப்பட்டேன்னா இந்த குடும்பமே அப்புறம் ஒண்ணு இல்லாம ஆயிடும்பா. சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுப்பா. இதோ நின்னுட்டு இருக்காளே, இவளுக்கும் எங்களுக்கும் தான் பிடிக்கல, 7ஆம் பொருத்தமாவே இருக்கு. அதுக்காக இவ அப்பாரு இவளை ஒரேடியா தலைமுழுகிட்டாரா? இருந்துட்டு போகட்டும் அவர் விட்டுட்டு இல்ல, அதே மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியது தானே. சுப காரியம்னு சொல்லி ஊரையும் உறவையும் கூப்பிட்டுட்டு இப்படி அபசகுணமா நடந்துக்கிறது சரியா? ஐயா, ஊர் சபையோட முடிவுக்கே இந்த மனுஷன் கட்டுப்படலையே. இப்படி ஒரு துக்கிரி காரியத்தை பண்ணிட்டாரே. நீங்களும் நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. பெத்தப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா. வாதியாரியா, அன்னைக்கு ஊர் சபையில நீங்க தலையில தண்ணி ஊத்திக்க போறப்பவே நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அதை கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? ஊருக்கே குறி சொல்லுமா பள்ளி, கடைசியில கழனி பானைக்குள்ள விழுமா துள்ளி. அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க பண்ணது. ஆமாங்க வாத்தியரையா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்கய்யா. நீங்க தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டத இப்ப நினைச்சாலும் மனசுக்கு பக்குன்னு இருக்குங்கய்யா. என்ன வாதியாரே இப்படி பண்ணிட்டீங்களே, போங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு பரிகாரமா நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. என்ன சரி விடுங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாதியாரையா, நடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க வேண்டியதை பாருங்க. ஒரு ஊர் தலைவரா சொல்லல, உங்களுக்கு வேண்டப்பட்டவனா சொல்றேன். அம்மா, நீங்களும் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கம்மா. கல்யாணம்னா அப்படி முன்ன பின்ன ஏதாச்சும் நடக்கதாமா செய்யும். இதெல்லாம் கடந்துதாமா போயாகணும். வாங்கப்பா வாங்க, எல்லாரும் போலாம் வாங்க.